இருக்கிறேன். ஆமென். இன்றைக்குள்ள வேத வசனத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பதாக கர்த்தர் நம் மத்தியில் இடைப்பட்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதே வாஞ்சையா எண்ணுகிறீங்க? உங்க மனதின் வாஞ்சை தேவனுடைய சமூகத்துல நான் பிரவேசிப்பதுதான் என்னுடைய வாஞ்சை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஆமென். என் ஆத்துமாவின் விடுதலை தேவனுடைய சமூகத்தில் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பாதத்தை பிடித்திருப்பதுதான் நமக்கு மேன்மையானது. ஆமென். கர்த்தருடைய பாதம் ஒன்றே போதும். அதை பிடித்து கொண்டவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியிலே என்னென்னமோ விஷயங்களை கேள்விப்படுகிறோம். உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை நம்ம அனுதினமும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தரை நம்பி வந்தவர்கள், கர்த்தரை கண்ணோக்கி பார்க்கிறவர்கள் இன்னும் பிரகாசம் அடைகிறார்கள், இன்னும் பிழைத்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் இந்த நாளில. நம்முடைய தேசம் எவ்வளவு சுதந்திரமான தேசமா இருக்கிறது. கலகங்கள் நடந்து கொண்டிருக்கிற, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலும் நமக்கு கர்த்தர் அமைதியை கட்டளையிட்டு இருக்கிறார், இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறோம். வாசிக்கும்படியாய் யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் வசனம் 12 14 வரையிலும். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் வசனம் 12 14 முடிய. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்ரோனின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான் எப்ரோனின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஆமென். 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களிடத்தில் பேசும்படியாக தேவன் கொடுத்த வார்த்தையானது சுதந்திரமாகும். ஆமென். இன்றைக்குள்ள தலைப்பு சுதந்திரமாகும். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு சுதந்திரமாகும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள், எனக்காய் தேவன் சொன்ன தரிசனங்கள் எல்லாம் என்னிடத்திலே வந்து எனக்கு சுதந்திரமாகும். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட வீணாக தரையிலே விழுந்து போவதில்லை. அவர் எனக்காய் கொடுத்த தரிசனங்களும் தேவ திட்டங்களும் என் கரங்களிலே வந்து எனக்கு சுதந்திரமாகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச போகிற தலைப்பு சுதந்திரமாகும். ஆமென். கர்த்தர் நமக்காய் கொடுத்தவைகள், கர்த்தர் நமக்காய் சொன்ன தரிசனங்கள், தேவனுடைய தேவ திட்டங்கள், தேவன் நம் வாழ்க்கையிலே செய்ய நினைத்த சித்தங்கள் அனைத்தும் என் கரங்களிலே வந்து எனக்கு சுதந்திரமாகும். ஆமென். நான் ஒரு சுதந்திரவாளியாய் இருப்பதினாலே அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஒன்றும் பிசகி போகாது. எல்லாம் என் கரத்துக்குள் வந்து சுதந்திரமாகும். ஆமென். இந்த யோசுவா 14வது அதிகாரத்துல என்ன ஒரு சம்பவம் நடக்கிறது என்று நாம் முன்னாடி எல்லாம் வாசிக்கும் போது என்ன நடக்கிறது என்று பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மோசேவின் தலைமையினாலே இவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு கொண்டு வர
படுகிறார்கள். இப்பொழுது மோசேயினுடைய காலங்கள் முடிந்து விட்டது. அதற்கு பிற்பாடு கர்த்தர் யோசுவாவை இந்த ஜனங்களுக்கு எதுவாக ஏற்படுத்துகிறார்? தலைவராக ஏற்படுத்துகிறார். அப்போ யோசுவா தலையில் மேல வரும் பொழுது 31 ராஜாக்களையும் வென்று 7 பெரிய ஜாதிகளையும் வென்று இவர்கள் கானானுக்குள் நுழைகிற நேரத்திலே அந்த கானானுக்கான தேசத்தை பங்கிடுகிற சமயம் இந்த வார்த்தையானது அந்த சம்பவத்திலே நடக்கிறது. இந்த வார்த்தையை யாரிடத்துல சொன்னது என்றால் காலேப் யோசுவாவின் இடத்துல சொல்லுகிறார். காலேப் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு எப்ரோனை கொடுத்து விடுங்கள், என் கருத்துல எப்ரோனை கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் இந்த வார்த்தை நான் ஏற்கனவே ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தமாக பெற்றுக்கொண்ட வார்த்தை என்று காலேப் யோசுவாவின் இடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காலேப்புக்கு எவைகள் எல்லாம் சுதந்திரமானது என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் காலேப்பு சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டார், எதனால் பெற்றுக்கொண்டார் என்று 2 பகுதிகளாக உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். முதலாவது பகுதி, காலேப் எந்தெந்த காரியங்களை பெற்றுக்கொண்டார். அதிலே முதலாவது விஷயம் அந்நாளில் சொன்னவைகள். எழுதிக் கொள்ளுங்கள், அந்நாளில் சொன்னவைகள். நாம் வாசிக்கும் போது இந்த வசனத்துல காலேப் சொல்லுகிறார் யோசுவாட்ட, அந்நாளில் சொன்னபடி எனக்கு இந்த எப்ரோனை நீங்கள் கொடுக்க வேண்டும். எப்போ சொன்னாங்க? யார் சொன்னாங்க? எந்த விஷயத்துல இந்த காரியம் நடந்தது? வாங்க வாசிக்கலாம். என்னாகமம் 14வது அதிகாரம் வசனம் 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானது கர்த்தராகிய தேவன் மோசேயினிடத்துல சொல்லுகிறார். மோசேயினிடத்துல யாரை பற்றி சொல்லுகிறார்? காலேப்பை பற்றி சொல்லுகிறார். ஏன் கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை காலேப்பினிடத்துல சொல்லுகிறார் என்பதற்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் போய் வந்த தேசம் என்ன? அதுதான் கானானிலே ஒரு தேசம். அந்த தேசம் பெயர் சொல்லுங்க, எப்ரோன். இந்த தேசத்தை தான் கர்த்தர் காலேப்புக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்நாளிலே சொன்னாரா? எந்த நாளிலே சொன்னார் தெரியுமா? இந்த காரியம் நடப்பதற்கு 40 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் இந்த காரியத்தை காலேப்புக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லிவிட்டார். ஏன் என்றால் அவர்களை முதலாவதாக மோசே 12 கோத்திரத்திலும் ஒவ்வொரு மனுஷனாக தெரிந்தெடுத்து 12 வேவுக்காரர்களை கானானுக்கு வேவு பார்க்கும்படி அனுப்பினார். அப்ப போனவங்க எத்தனை நாள் அங்க தங்கி இருந்தாங்க? சரி, சொல்ல மாட்டேன், கண்டுபிடிங்க. அவர்கள் அங்கே தங்கி இருந்து அந்த தேசம் எப்படிப்பட்டது, அந்த தேசம் நல்ல நிலமா, இல்ல விளைச்சல் எப்படி விளைச்சலை கொடுக்கும், கனிகள் எப்படி உண்டாக்கும், அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அங்க இருக்கிற அந்த தேசமானது வானத்தின் மலைகளை குடிக்கிற தேசமா, பாலும் தேனும் ஓடுகிற தேசமா என்பதை வேவு பார்க்கும்படிக்கு மோசே அவர்களை அனுப்பிவிட்ட பிற்பாடு அவர்கள் அந்த அங்கு விளைந்த சில காய்களையும் கனிகளையும் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அதுல 10 பேர் வேறு விதமாக பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? இந்த தேசத்தை நம்மால என்ன செய்ய முடியாது, சுதந்தரிக்க முடியாது. ஏன்னா அந்த தேசத்தில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ராட்சசர்கள், ஏனாக்கியர்கள் இருக்கிறாங்க, பலவான்கள். இவர்களோடு நாம் சண்டையிட்டு நாம் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் நாம் பார்ப்பதற்கு வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம், அவர்கள் கண்களையும் அப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னு 10 பேர் சொல்றாங்க. இவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு மற்ற ஜனங்கள் எல்லாம் அழுகுறாங்க, முழுவதும் அழுகுறாங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த 10 பேர் கொண்டு வந்த செய்தி என்ன செய்தி? துர்ச்செய்தி என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. அந்த நேரத்துல காலேப் சொல்றாரு, இல்ல அந்த தேசத்தை நம்மால் சுதந்தரிக்க
முடியும். அந்த ராட்சசர்களை நம்மால் விரட்டி அடிக்க முடியும். ஏனென்றால் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. தேவன் நம்மோட கூட இருக்கிறதுனாலே கர்த்தர் நமக்கு இறங்குவார் என்றால் நாம் அந்த தேசத்தை சுதந்தரிப்போம் என்று காலேப் சொல்லுகிறார். காலேப் சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார், காலேப்புக்கு எப்ரோனை சுதந்திரமாய் நான் கொடுப்பேன், அவன் கால் மிதித்த தேசம் அவனுக்கு சொந்தமாகும். பிரியமானவர்களே, போன 12 பேர்ல அந்த தேசத்தை பார்க்க கூட இல்லை. ஆனால் இங்கிருந்து அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரே மனுஷன் காலேப். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் என்னுடைய வார்த்தை, எனக்கு அந்நாளில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், எனக்கு போன வருடத்துல சொன்ன வாக்குத்தத்தம், எனக்கு போன வாரத்துல சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த காரியம் நமக்கு சுதந்திரமாய் மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், காலேப்பே அந்த வார்த்தையை மறந்திருந்தாலும் அதை வாக்குத்தத்தமாய் கொடுத்த தேவன் மறக்கவில்லை. பிரியமானவர்களே, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் மறப்பதற்கு அவர் ஒரு மனுஷகுமாரன் அல்ல, அவர் கர்த்தாதி கர்த்தர். எனக்கு சொல்லி 10 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி 15 வருடங்கள் ஆகி இருக்கிறதே, சில நாட்கள்ல நான் அதை மறந்து கூட போயிருக்கிறேனே, நடக்குமா என்று நீங்க நினைக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கு மேலதான் நடக்கும், இதுக்கு மேலதான் அதை சுதந்திரம் பண்ணுவோம், இதுக்கு மேலதான் அது உங்க கைகள்ல வந்து கிடைக்கும். அந்நாளில் சொன்னவைகளை நான் மறப்பதில்லை என்று கர்த்தரிடத்துல வைரக்கமா இருங்கள் தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நம் கைகளில் வந்து சேரும். அது ஒன்றும் சொல்லப்பட்டது ஒன்றும் நடக்காமல் கீழே தரையிலே விழுவதில்லை. தேவன் இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன வார்த்தை ஒன்றும் நடக்காமல் வெறுமனே தரையில விழவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அவைகளை நான் எழுத மறந்திருந்தாலும், என்னுடைய இருதய பலகையில எழுத மறந்திருந்தாலும், தேவன் கொடுத்த தரிசனங்கள் என் கைக்கு வந்து சுதந்திரமாகும். அவைகளை நான் சுதந்தரிப்பேன். எப்படி காலேப் 40 வருடங்கள் கழித்து சுதந்தரித்துக் கொண்டாரோ, அதே போல அந்நாளில் சொல்லப்பட்டவைகளை இன்றைக்கு நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக காலேப் எப்படி எவைகளை சுதந்தரித்துக் கொண்டார்? இரண்டாவது காரியம், அவர் ஆசைப்பட்டதை சுதந்தரித்துக் கொண்டார். ஆசைப்பட்டவைகள் எழுதிக் கொள்ளுங்கள். காலேப்புக்கு எதன் மேல ஆசை இருந்துச்சா? காலேப்புக்கு எதன் மேல ஆசை இருந்துச்சாம்? எப்ரோன் மேல ஆசை இருந்துச்சாம். எப்ரோன் என்கிற தேசத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், அந்த தேசத்திலே என் கால் பட வேண்டும், அந்த தேசம் என் சந்ததியாருக்கு சுதந்திரமாக வேண்டும், அந்த தேசத்தின் விளைச்சல்களை எல்லா கனிகளையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை காலேப்புக்கு இருந்ததாம். அந்த ஆசை இன்றைக்கு நமக்கு எப்படியா இருக்க வேண்டும்? நமக்கு இந்த உலகத்தின் மீது ஆசை இருக்கிறதா? அந்த ஆசை சரியானதா? இல்லை. தேவன் சொல்லுகிறார், உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை குறித்து ஆசை நமக்கு இருக்க கூடாது. பிரியமானவர்களே, மோசே வனாந்தரத்தில் இருக்கும்போது சீனாய் மலையிலே ஏறுகிறவராகவும் இறங்குகிறாகவும் இருந்தார். சரியா? இந்த மோசே சீனாய் மலையில ஏறி இறங்கும் போதெல்லாம் கூட்டத்தார், சந்ததியார், கீழே இருந்தவர்கள், அந்த 12 கோத்திரத்தாரும் எல்லாரும் என்ன செய்தார்கள்? கீழே இருந்து என்ன செய்தார்கள்? சில நாள் மோசே கீழே இறங்கி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன செய்தார்கள்? ஏதேதோ செய்தார்கள், ஏதேதோ செய்து தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆனால் அதிலே ஒரு சந்ததியார், ஒரு கோத்திரத்தார் தங்களை கெடுத்து கொள்ளாமல் இருந்தார்கள். யார் அவர்? எந்த கோத்திரம் அது? லேவி கோத்திரம். அந்த கோத்திரத்துல ஒரு சந்ததியார் தான் கோராகின் புத்திரர் என்று அழைக்கப்படுகிறவர்கள். இந்த கோராகின் புத்திரர் 43ஆம் சங்கீதத்துல சொல்றாங்க, மோசே சீனாய் மலை ஏறி போய் ஆண்டவருடைய மகிமையை பார்த்துவிட்டு வருகிறார். கூடவே 70 மூப்பர்களையும் கூட்டிக் கொண்டு போகிறார். அவர்களும் ஆண்டவரை வணங்கி விட்டு கீழிறங்கி வருகிறார்கள். நாதாப், அபியூ, யோசுவா என்று அநேகர் ஏறி போயிருந்தாலும் இந்த தங்களை கெடுத்து கொண்ட கூட்டத்தார் மத்தியில் இந்த கோராகின் புத்திரர்
சீனாய் மலையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்களாம். அவர்கள் என்ன நினைத்தார்களாம்? நாங்க எப்போ ஆண்டவர் அந்த மலை ஏறுவோம், நாங்க எப்போ உங்களுடைய மகிமையை பார்ப்போம், இந்த மூப்பர்களுக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கு எப்பொழுது உங்களுடைய மகிமையை காண்பிப்பீர், உமது வெளிச்சத்தை நாங்கள் சீனாய் மலையில் ஏறி பார்ப்போமா இல்லையா என்று ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை. கோராகின் புத்திரருக்கு எதன் மீது ஆசை இருந்தது? தேவனுடைய சமூகத்தின் மீது ஆசை இருந்தது, தேவனுடைய மகிமையின் மீது ஆசை இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தேவனுடைய அபிஷேகத்தின் மீது ஆசை இருக்கிறது? ஆண்டவரே, உம் அபிஷேகம் எனக்கு வேண்டும், நீங்கள் சொல்லிய அபிஷேகம் என் தலையின் மீது ஊற்றப்பட வேண்டும். என் பக்கத்தில் உள்ளவங்க மேல இல்ல, முன்னாடி உள்ளவங்க மேல, என் மேல விழணும் ஆண்டவரே. எனக்குன்னு சொல்லப்பட்ட நான் ஆசைப்படுகிற அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவின் மீது இருந்த அபிஷேகம் எலிஷாவின் மீது எத்தனை மடங்கு இறங்கியது? 2 மடங்கு இறங்கியது. எலிஷாவின் மீது இருந்த அபிஷேகம் கேயாசியின் மீது 4ஆக இறங்கி இருக்க வேண்டும். ஆனால் அது இறங்கவில்லை, எங்கோ ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அபிஷேகத்திற்கு ஆசைப்படுகிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களுடைய வெளிச்சத்தை நான் பார்க்க வேண்டும். மோசே சீனாய் மலை ஏறி இறங்கும் போது அவர் முகம் பிரகாசமாய் இருந்ததா, அதை அவர் உணரவில்லை. ஆனா ஜனங்க சொல்றாங்க, அவர் முகத்தை எங்களால பார்க்க முடியல. அந்த பிரகாசம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. மோசேயின் முகத்தின் மீது இருந்த பிரகாசம், தேவனுடைய மேலான காரியங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல வாசிக்கும் போது, நாம் கிறிஸ்துவோட கூட மரித்து அவரோட கூட உயிர் தெளிந்திருந்தோமானால் இதோ பரலோகத்திலே தேவனுடைய வலது பாரிசத்திலே இருக்கிற மேலானவைகளை நாடுவோம். ஹல்லேலூயா. மேலானவைகள் என்றால் என்ன? பரலோகத்தில் உள்ள காரியங்கள். பரலோகத்தில் உள்ள காரியங்கள் என்றால் என்ன? ஆவிக்குரிய காரியங்கள். எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணுங்கிற ஆசை இருக்கு? எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லணும். எனக்கு நானே சொல்லிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு நானே சொல்லிக்கணும். நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன் ஒரு சம்பவத்தை நான் காட்ட விரும்புகிறேன். மோசேயின் மீது ஒரு பாரம் வந்து விழுகிறது. ஜனங்கள் செய்கிற சில பிரச்சனைகளினாலே மோசேயின் மீது ஒரு பெரிய பாரம் வந்து அவரை அமிழ்த்துகிற நேரத்தில் அவர் ஆண்டவரத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த பாரத்தை நான் தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், 70 மூப்பர்களை உடனே கூட்டி சேர், இவர்கள் மீதெல்லாம் அந்த பாரத்தை நான் வைப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நேரத்துல வந்தவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் 68 பேர் தான். மிச்சம் 2 பேரு எங்க இருந்துட்டாங்க? பாளையத்திலே இருந்துட்டாங்க. பாளையம் என்றால் ஜனங்கள் அவருடைய கூடாரங்களை கட்டி வாழ்கிற இடம். ஆசரிப்பு கூடாரம் பாளையத்தை விட்டு ஒதுக்குப்புறமாக தனியா இருக்கும். அனாவசியமா யாரும் அங்க போக முடியாது. மிச்சம் 2 பேர் பாளையத்திலே இருந்து விட்டார்கள். ஏன் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் 70 பேர், ஆண்டவர் 70 பேர் மேல நான் அந்த பாரத்தை வைப்பேன் என்று சொன்னார்ல, அவர்கள் மீதெல்லாம் தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஊற்றப்பட்டது. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அதே நேரத்தில் அந்த 2 பேர் மேலையும் அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி இறங்கினது. தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது யோசுவா சொல்லுகிறார், அவர்களை நிப்பாட்டும் என்று மோசேட்ட சொல்றார். மோசே சொல்றார், ஏன் ஜோஷுவா அப்படி சொல்ற? எல்லா ஜனமும் சகல ஜனமும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் என்று மோசே சொல்லுகிறார். அப்படியாக தீர்க்க தரிசன வரத்தை அதிகமாய் நாடுங்கள். நம் மற்றவர்களுக்கு சொல்ல தேவையில்லை, நமக்கு நாமே சொல்ல வேண்டும். தரிசனங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே சொல்லி உங்களை பழக்கிவித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நமக்குள்ள அதிகமாய் படிந்திருப்பதே உலகத்தின் காரியங்களும் எல்லா வெறுமையான பேச்சுகள் தான். இதன் மத்தியில தேவனுடைய தீர்க்க தரிசனம் நம்முடைய தலையின் மீது ஊற்றப்படுமானால் அது எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம். அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற அந்த மேன்மைக்கு நாம் ஆசைப்பட்டதற்கு ஒரு நிரூபணமான காரியமாய் இருக்கும். ஹல்லேலூயா. எதற்கு நாம் இன்னைக்கு ஆசைப்படுறோம்? எதற்கோ ஆசைப்படுறோம் இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், மேலான காரியங்களை ஆசைப்படுங்கள், மேலான காரியங்களை ஆசைப்பட்டு கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படி காலேபுக்கு எப்ரோன் மேல ஒரு தீராத ஒரு ஆசை. இந்த ஆசை வந்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தைனால தானே. ஆண்டவர் தானே சொன்னார், உனக்கு நான் எப்ரோனை சொந்தமாய் தருவேன்னு. அதனால தானே காலேபுக்கு அந்த ஒரு ஆசை இருந்தது. 40 வருடமாய் அதன் மீது உள்ள ஆசை அவருக்கு குறையவே இல்லை. நாங்கள் எப்படியும் கானானை சுதந்தரிப்போம்
சுதந்தரிக்கிற நேரத்துல யோசுவா ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிடும் போது யூதா கோத்திரம் என்று வரும்போது நான் போய் யோசுவாட்ட சொல்லுவேன், யோசுவா, ஆண்டவர் எனக்கு அந்நாளில் சொன்ன வார்த்தை, எப்ரோன் என் கைக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டு பெற்றுக் கொள்ளுவேன் என்று அவருடைய ஆசை பெரிதாய் வளர்ந்திருந்தது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய காரியத்தில உங்கள் ஆசை பெரிதாய் வளர்ந்திருக்கட்டும், பெரிதாய் வளர்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, எங்களை பார்த்து வளருகிற அடுத்த சந்ததி இவர்களை போல் இல்லை. இவர்களிடத்திலே காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம், கர்த்தரை குறித்து கற்றுக்கொண்டோம் என்று அடுத்த சந்ததி நம்மை பார்த்து சாட்சி சொல்லுகிற விதமாக இதோ தேவனை குறித்த பெரிய காரியங்களுக்காக நாம் ஆசைப்படுவோமாக. ஹல்லேலூயா. அது நிரந்தரமான காரியம், அதை ஒருவரும் நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் அவைகள் நமக்கு கொடுக்கப்படும் போது இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் நம்மை பின்னால் தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியிலே நான் வளர்கிறவனாய் இருந்தால் உலகத்தின் ஐஸ்வர்யம் என்னை தேடி வரும், உலகத்தின் ஐஸ்வர்யம் என்னை தேடி வரும். உலகத்தின் எப்ரோன் என் கைக்கு சொந்தமாகும். காலேபுக்கு எப்ரோன் மேல ஆசை இருந்தா, எங்களுக்கு பிணைங் மேல ஆசை இருக்கு ஆண்டவரே. காலேபுக்கு எப்ரோன் மேல ஒரு தீராத ஆசை இருக்குமானால் எங்களுக்கு இந்த நார்த் மேல ஆசை இருக்கு ஆண்டவரே. இந்த நார்த் மேல எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை அது? இந்த நார்த்ல இருந்து ஒரு எழுப்புதல் வெடிக்க வேண்டும். இந்த நார்த்ல இருந்து ஒரு எழுப்புதல் எழும்ப வேண்டும். எங்க ஆண்டவர் எங்களுக்கு நீ வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. நீ அந்நாளில் சொன்ன வார்த்தை, நீர் அந்நாளில் சொன்ன வார்த்தை, நீர் அந்நாளில் சொன்னீர். இதோ இந்த தேசத்திற்கு இந்திய வம்சாவளிகளை கொண்டு வந்தது எதற்காக? இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் இவர்கள் மூலமாய் வர வேண்டும் என்பதற்காக. 200 வருடங்களுக்கு முன்பதாய் ஆண்டவர் போட்ட திட்டம் அது. பிரியமானவர்களே, அந்த எழுப்புதல் இந்த நார்த் பகுதியில் தான் எழும்ப போகிறது. தேவன் அதற்கான தீப்பொறிகளை இன்றைய நாளிலே நம்மிடத்தில் எழுப்ப போகிறார். இதோ கர்த்தர் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னார். அது உடனே பற்றி எரிகிற அக்கினி அல்ல. ஒவ்வொருவருடைய இறுதியிலும் சிறிதாய் ஒரு தீப்பட்டி போன்ற ஒரு நெருப்பு, அந்த நெருப்பு ஒன்றாய் சேரும் போது பெரிய காட்டையை எரித்து விடுகிற ஒரு பெரிய நெருப்பாய் மாறும், பெரிய அக்கினியாய் மாறும். என் தேவன் எனக்காய் குறித்த அக்கினி அது என்னை விட்டு தவறி போகிறதில்லை. அது எனக்கு முன்பாய் போகிறவர்கள் மேல விழுவதில்லை, எனக்கு பின்பாய் வருகிறவர்கள் மேல விழுவதில்லை. எனக்கென்று ஆண்டவர் குறித்த அக்கினி அது என் தலையை தேடி வரும். ஏனென்றால் அந்த அக்கினி மீது எனக்கு ஒரு தீராத ஆசை உண்டு, அந்த அக்கினி மீது எனக்கு ஒரு தீராத வைராக்கியம் உண்டு. அந்த அக்கினி என்னை தேடி வரும் என்று எத்தனை பேர் ஆண்டவரே சொல்றீங்க? ஆண்டவரே, நான் இரட்டைப்பிறவியா இருந்தாலும் கூட எனக்கென்று வேண்டிய அக்கினி என் தலையிலே ஊற்றப்படட்டும், என் தலையிலே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, இந்த நார்த்திலே நான் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். என் தலையின் மீது இருக்கிற அக்கினியினாலே நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தாரை பாளையம் இறங்க போகிறோம். இதோ எங்களை பார்த்து இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. அதனாலே தானே, இந்த எழுப்புதலுக்காக தானே நான் இதோ பரலோகத்தின் மேலான காரியங்கள் மீது ஆசையாய் இருக்கிறேன், ஆசையாய் வாஞ்சிக்கிறேன். நீங்க இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஆண்டவரே, உம்மை போல அன்பு நிறைந்த மனுஷனாய் இருக்க நான் ஆசையாய் இருக்கிறேன். உம்மை போல மற்றவர்களை எளிதாய் மன்னிக்கிற மனதை உடையவனாய் இருக்க நான் ஆசையாய் இருக்கிறேன். தேவனே, உம்மை போல இன்னும் அதிகமாய் பரிசுத்தம் உள்ள மனுஷனாய் நான் மாறுவதற்கு ஆசையாய் இருக்கிறேன். தேவனுடைய அத்தனை ஆவிக்குரிய காரியங்களுக்கும் நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த விஷயத்துல நீங்க சுயநலவாதிகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க வேதத்தை படிச்சு முடிச்சிட்டாங்களா? நானும் படிச்சு எப்படியாச்சும் முடிக்கணும் என்கிற ஒரு ஆசை வேண்டும். அவங்க 2 போன் வச்சிருக்காங்க, நானும் 2. எந்த விஷயத்துல ஆசையா இருக்கணும்? தேவனுடைய காரியங்கள்ல வைராக்கியமாயிருங்க. நான் அனுபவத்தின் பூர்வமாய் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய காரியங்களை வைராக்கியம் பாராட்டினால் கர்த்தர் உங்கள் மீது வைராக்கியம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருடைய விஷயத்துல நீங்க ஐயோ அது பரிசுத்தமாயிற்றே, அது கன மிகுதியான ஒரு விஷயமாயிற்றே என்று நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு கனம் கொடுக்குறீங்க பாருங்க, அதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கனத்தை மீண்டும் உங்களுக்கு அவர் கொடுக்க வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அடுத்து மூன்றாவது காரியம் எவைகள் காலேப்புக்கு சுதந்திரமானது? அவைகள மூன்றாவது காரியம் என்ன? அரக்கனிடம் உள்ளவைகள். இந்த எப்ரோன்ல யார் வாழ்ந்தது? அரக்கர்கள் வாழ்ந்தார்கள். வாசியுங்கள் என்னாகமம் 13வது அதிகாரம் வசனம் 28. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். சரி, அங்கே எந்த குமாரர்களை கண்டார்கள்? ஏனாக்கின் குமாரர் என்றால் ராட்சச வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பெரிய மனிதர்கள், பலசாலிகள், பலம் உடையவர்கள். இந்த மனிதர்களை பார்த்துதான் இந்த 12 பேர்ல 10 பேருக்கு என்ன ஆயிற்று? பயம் உண்டாயிற்று. என்னுடைய கேள்வி, நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், தேசத்தை வேவு பார்க்க அவர்கள் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று. மொத்தம் 40 நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம், இந்த எப்ரோனை பார்த்து இதில் ஏனாக்கியர்கள் இருந்தார்கள் என்று சொன்னா உடனே ஓடி போய் பாடத்துக்கு போயிருக்கணும். ஏன் 40 நாள் அங்கே இருந்தார்கள்? தெரியல, எனக்கும் தெரியலையா. அவங்க ராட்சசர் பார்த்து பயந்திருந்தா உடனே போயிருந்திருக்கணும். அவங்க 40 நாள் அங்கே தங்கி இருந்து கனிகளை எல்லாம் புசித்து, இந்த தேசம் இப்படி இருக்கு, இந்த தேசம் இப்படி இருக்கு அப்படின்னு நிறைய வரைபடங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அங்க ஜனங்கள் மத்தியில வரும்போது சொல்றாங்க, ஏனாக்கியர்களை கண்டு பயந்தோ, அவர்கள் நம்மை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இப்பொழுது காலேப் கேட்கிற அந்த தேசமானது ஏனாக்கியர்கள் கைகளிலே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதை காலேப்புக்கு வாக்குத்தத்தமாய் ஏற்கனவே கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே வர வேண்டிய சில ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் அரக்கர்கள் கையிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அதை பறித்து நம் கையிலே தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த அரக்கனை பார்த்து பயந்து விடாதீர்கள். காலேப் என்ன சொல்றார்? நான் போய் வெல்வேன், என்னால முடியும், அவர்களை துரத்த முடியும் என்று காலேப் சொல்லுகிறார். அவருடைய அந்த ஒரு துணிச்சலான அந்த வாக்குத்தத்த தீர்க்க தரிசன அறிக்கையிடுதலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், காலேப்புக்கு நான் எப்ரோனை கொடுப்பேன். அதே போல காலேப் அந்த அரக்கர்களை எல்லாம் துரத்தி விடுகிறார். இன்றைக்கு நம்முடைய இந்த நாளின் வாழ்க்கையிலே நமக்காக கொடுக்கப்பட்ட சில வாக்குத்தத்தங்கள் அரக்கர்கள் கையிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அதை தேவன் நம்முடைய கைகளிலே கொடுக்க போகிறார். நீங்கள் மத்தியில ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அந்த வீட்டுக்குள் இருக்கிற பொக்கிஷங்களை நம்மால் எடுக்க முடியாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த பலவானை முந்தி கட்டுகிற அதிகாரத்தை நமக்கு தேவன் கொடுக்க போகிறார். இதன் மூலமாகத்தான் பிணையை நாம் ஆத்தும ஆதாய அறுவடைக்குள் கொண்டு வர போகிறோம். பிணை இதன் மூலமாகத்தான் அரக்கர்கள் கையில் இருந்து தேவ பிள்ளைகள் கைக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலவானை முந்தி கட்டுகிற ஒரு அதிகாரம் தேவன் நமக்கு கொடுக்க போகிற ஒரு அதிகாரத்துல ஒன்று பலவானை முந்தி கட்டுகிறது. அரக்கர்களை துரத்தி எடுக்கிற ஒரு அதிகாரம். இந்த அரக்கர்களை துரத்தி அடிக்கும் போது நம் கைக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் நம் கையிலே வந்து சேரும். தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். வாசிங்கள் நீதிமொழிகள் 13வது அதிகாரம் வசனம் 22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவி ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். கீழே உள்ள அந்த வாக்கியத்தை மீண்டும் ஒரு முறை வாசிங்க. பாவி ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நடாத திராட்சை தோட்டத்திலிருந்து திராட்சை ரசத்தை புசிப்பவர்களாக போகிறோம். நாம் விதைக்காத விளைச்சலில் இருந்து அந்த விளைச்சலின் பலனை புசிக்கிறவர்களாக இருக்க போகிறோம். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்கென்று சேர்த்து வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அது எப்படி பாவியின் ஆஸ்தி நீதிமான் கைக்கு வரும் என்னிடத்துல கேட்காதீங்க. அது கர்த்தருடைய
செயல். ஹalleluya. பாவியின் ஆஸ்திகள் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் ஏமாற்றி அநியாயம் செய்கிறவர்கள், பொல்லாப்பின் நிமித்தமாக, துன்மார்க்கத்தின் நிமித்தமாக சேர்த்து வைத்த ஆஸ்திகள் அத்தனையும் ஏழைக்கு இறங்குகிறவர்கள் கைகளுக்கு, விதவைக்கு இறங்குகிறவர்கள் கைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு இறங்குகிறவர்கள் கைகளுக்கு கொடுக்கும்படிக்காக கர்த்தர் மாற்றி போட போகிறார். ஹalleluya, ஹalleluya. எளியவர்கள் தேசத்தில் இல்லாமல் இருப்பதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். எப்படின்னா, ஏழைகளுக்கு நன்மை நடக்காதா, எளியவர்களுக்கு நன்மை நடந்து அவர்கள் சூழ்நிலை மாற்றப்படாதா என்று எத்தனை பேர் ஆதங்கப்பட்டிருக்கிறீங்க? ஹalleluya. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஒரு அந்த ஆதங்கத்துக்கு ஒரு பதில் வந்துருச்சு. என்னன்னா, தேசத்துல எளியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் இவர்களுக்கு இறங்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், எளியவர்களுக்கு இறங்க வேண்டும். அப்படி நம்மிடத்துல வந்து ஏதோ ஒன்றை அந்த எளியவர்கள் கேட்டு நாம் அவர்களுக்கு கொடுக்க மறுத்தால், இந்த எளியவர்கள் நம்மை குறித்து தேவனிடத்துல போய் அபயமிட்டால் அந்த காரியம் நமக்கு பாவமாய் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு எளியவன் வந்து உங்களிடத்துல கேட்கும் போது நீங்க கொடுக்கலன்னா உங்களுக்கு அவங்க மேல வன்கணம், உங்களுக்கு அவங்க மேல பொறாமையாம். எளியவர்கள் மேலேயே நாம பொறாமப்படணும். நாம மனம் இறங்குகிறவர்கள். அதனால தான் நீதிமானுக்கு என்று கொடுக்கப்படுகிறது. பாவியின் ஆஸ்தி நீதிமான்கள் கைகளில் எதற்காக கொடுக்கப்படுகிறது? தேசம் சுகித்திருப்பதற்காக, தேசத்திலே நன்மை நடக்கும்படிக்காக. ஹalleluya, ஹalleluya. அரக்கனிடம் உள்ளவைகள் நமக்கு சொந்தமாக போகிறது. அரக்கர்கள் கையில் உள்ளவைகள் நீதிமான்களுக்கு சொந்தமாக போகிறது. அதைத்தான் தேவன் நமக்கு செய்து முடிக்க போகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பிணை மாநிலத்தில் எத்தனை பலவான்கள் இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஆவிகள் இருக்கட்டும், கர்த்தர் இதை நமக்கு சுதந்திரமாய் கொடுக்க போகிறார். இதன் சொந்த குழிகளே இதை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். ஹalleluya. தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்க மட்டும் எந்த மனுஷனுக்கும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென், ஆமென். நாலாவது பாயிண்டாக எப்படி காலேப்புக்கு சுதந்திரமானது? நாலாவது பாயிண்ட், அடுத்தவரால் இயலாதவைகள். எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்தவரால் இயலாதவைகள். யார் இந்த அடுத்தவர்? அதான் அந்த 10 பேர். இந்த 10 பேர் வந்து என்ன சொன்னாங்க? முடியவே. இவங்க நீங்க யோசிங்க, அந்த பாளையத்துல 6 லட்சம் ஆண்கள், பெண்களும் பிள்ளைகளும் சேர்க்காம 6 லட்சம் ஆண்கள். இந்த 10 பேர் அந்த ஒரு பாளையத்தை உருகுலைத்து வீணாக்கி விட்டார்கள். சரியா? இவர்கள் செய்த இந்த சங்கதியினால தேவன் சொல்லுகிறார், இங்க இருந்து அழுதவர்கள், தூஷித்தவர்கள், முறுமுறுத்தவர்கள், முக்கியமா இந்த 10 பேர், அத்தனை பேரையும் சேர்த்து ஒருத்தருடைய காலம் எங்க படாது? கானான் தேசத்துல பட நான் விட மாட்டேன். 2 பேர் மட்டும்தான் போவாங்க. இங்க இருந்து இப்ப அழுத அத்தனை பேரும் எதை நம்பி அழுதார்கள்? 10 பேர் என்ன செய்தி கொண்டு வந்தாங்க? துர்செய்தி. இந்த துர்செய்தியை கேட்டு அழுத அத்தனை பேருக்கும் தேவன் என்ன சொன்னார்? உங்கள் சரீரங்கள் இந்த வனாந்தரத்துல விழும் என்று ஆண்டவர் சொன்னார். நான் அதற்கு ஆதாரமா ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். வாசிகள். என்னாகமம் 26வது அதிகாரம் வசனம் 63, 64. என்னாகமம் 26 வசனம் 63, 64. மோசேயும் ஆசாரியனாகிய எலியாசரும் எரிகோவின் அருகே இருக்கும். என்னாகமம் 26 நான் வாசிக்கிறேன். முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும் போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை. வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாய் இருக்கவில்லை. இப்ப என்ன நடக்குதுன்னா, 2வது ஒரு முறை கணக்கெடுப்பு
நடக்குது. கணக்கெடுப்பு நடக்கும்போது ஏற்கனவே எகிப்திலிருந்து ஒடியாந்தவங்க அவங்க எல்லாம் அழுதாங்கல்ல, நாங்க எகிப்துக்கே திரும்ப போயிடுறோம், எங்க பிள்ளைகள் எல்லாம் இங்க புதைக்க போறீங்களா, எங்களை புதைக்க இடம் இல்லைன்னு தான் எகிப்துல இருந்து எங்களை ஒடியாந்து இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து வச்சு அப்படின்னு சொல்லி எதேதோ முறுமுறுத்த ஒருத்தர் கூட இந்த புதிய கணக்கெடுப்புல இல்லை. என்ன ஆனார்கள்? செத்து போய்விட்டார்கள். ஒருவரும் மீதி இல்ல. ஆண்டவர் பாத்தீங்களா கணக்குல எவ்வளவு கரெக்டா இருக்காருன்னு. ஒருத்தர் கூட 6 லட்சம் பேர் இருந்தாங்க, ஒருத்தர் கூட இல்ல. இப்ப இருக்கிறதெல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று யாரெல்லாம் அன்னைக்கு அந்த சம்பவத்துல சம்பந்தப்படலையோ அவர்கள் யாவரையும் ஆண்டவர் உயிரோடே காத்து கொண்டு வந்துட்டார். இப்ப புதிய சந்ததி தான் எங்க போகுது? கானானுக்கு போகுது. ஜோஷுவாவும் காலேபும் போகிறார்கள். சரியா? இது இல்லாதவ அடுத்தவரால் இயலாதவை அப்படின்னா இந்த 10 பேர் சொன்னாங்கல்ல எங்களால முடியாதுன்னு, அதுக்கு சிம்பிளா சொல்றேன். ஆண்டவர் சொல்ற தரிசனங்களை முடியாது என்று நீங்கள் சொன்னால் உங்களை விட்டு வேறொருவருக்கு ஆண்டவர் போய்விடுவார். அவருக்கு முடியாது என்று சொல்றவங்க வேண்டாம். எப்படி? முடியாது என்று சொல்றவங்க வேண்டாம். இந்த 10 பேர் கதையை எப்படி வண்ணாந்தரத்துல முடித்து காண்பிச்சாரா இல்லையா? அந்த 10 பேர் மாத்திரம் இல்ல, அந்த துர்ச்செய்தியை நம்பி ஒரு முழுவதும் அழுதாங்களாம். ஏன் அழுதுங்க கேட்டா சும்மா அழுதோங்கிறாங்க. கஷ்டப்பட்டு அழுதுருக்காங்க, ஆனா சும்மா அழுதோன்னு சொல்றாங்க. இத்தனை பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? கானானை பார்க்க விடவில்லை, அதனுடைய நன்மைகளை புசிக்க விடவில்லை. ஆனால் புதிய சந்ததிக்கு ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருக்கு இயலாது, என்னால் முடியாது என்று சொல்லுகிறவர்கள் வேண்டாம். நாம எத்தனையோ விஷயத்துல சொல்லியிருக்கோமா இல்லையா? ஆண்டவரே வேணாம், ஆண்டவரே இந்த விஷயத்துல எனக்கு செய்ய முடியுமான்னு தெரியல. இனி நான் ஒரு சஜஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் உங்களிடத்துல ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால், தரிசனத்தை சொன்னால், தேவ திட்டத்தை சொன்னால் உடனே முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. கொஞ்ச நேரம் மௌனமா இருங்க. உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் மௌனமா இருங்க. உடனே முடியாது ஆண்டவரே என்னால செய்ய முடியாது, இது வேண்டாம், வேற யாருக்காச்சும் கொடுத்துருங்க, வேற யாராவது அதை செய்யட்டும் அப்படி சொல்லி அதை தட்டி கழிக்க வேண்டாம். அப்படிதான் ஆண்டவர் அடுத்தவருக்கு இயலாததை எடுத்து காலேப்புக்கு கொடுத்தார். ஏனென்றால் காலேப் முடியும் என்று சொன்னது ஆண்டவருக்கு மிக வெகுவாய் பிடித்திருந்தது. ஹல்லேலூயா. இப்போ 2வது ஒரு முறை யோசுவா 2 பேரை வேவுகாரர்களை எரிகோ பட்டணத்துக்கு அனுப்புகிறார். யார் இந்த 2 நபர் என்று வேதம் சொல்லவில்லை. ஏன்னா யார் இவர்கள் என்று நான் தேடினேன். ஆனா யார் என்று, ஏன் என்றால் அவர்களுடைய துணிச்சலான அந்த செயல் எனக்கு அவர்களை ஈர்த்தது. யார் இந்த 2 நபரா இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க தேடினேன். ஆனால் வேதத்துல எழுதப்படவில்லை. அவர்கள் வந்து சொன்ன ரிப்போர்ட் வாசிப்போமா? யோசுவா 2வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடே சொன்னார்கள். ஹல்லேலூயா. இவங்க 2 பேர் அனுப்பினது யாரு? யோசுவா. ஏன் 2 பேர் அனுப்பினாரு? ஒருவேளை 2 பேர் தான் நல்ல செய்தி கொண்டு வருவாங்களோ? அன்னைக்கு 2 பேர் நல்ல செய்தி கொண்டு வந்ததுல ஜோஷுவா ஒரு ஆள். சோ 2 பேர் அனுப்பினா 12 பேருக்கு பதில் 2 பேர் போனா உருப்படியான செய்தியை கொண்டு வருவார். அப்படியாக சிறந்த செய்திகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் முறியடித்த முதலாவது அலங்கம் எரிகோவின் அலங்கமாயிருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அடுத்தவரால் இயலாதவைகளை முடியும் என்று சொல்லுகிறவர்களை கொண்டு செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். 4 பாயிண்ட் எவைகள் காலேப்புக்கு சுதந்திரமானது என்று சொன்னேன். அடுத்து 4 பாயிண்ட் உங்களுக்காக இருக்கிறது. எப்படி காலேப் இவைகளை சுதந்திரித்துக் கொண்டார்? காலேப் இந்த காரியங்கள் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள அவர் என்ன செய்தார் என்று நாம் சில விஷயங்களை கவனிக்க போகிறோம். சரியா? அதுல முதலாவது விஷயம், விலகி இருங்கள். எழுதிக் கொள்ளுங்கள், விலகி இருங்கள். அதற்கான ஆதார வசனமாக யோசுவா 14வது அதிகாரம் வசனம் 8.
என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஆனாலும் என்னுடைய கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இதை காலேப் சொல்றாரு. காலேப் என்ன, நான் என்ன பாயிண்ட் சொன்னேன், விலகி இருங்கள். இந்த 12 பேரு வேவு பார்க்கும்படி போனார்கள். 40 நாள் அங்கே தங்கி இருந்தார்கள். மீண்டுமாய் திரும்பி தேசத்துக்குள் வந்தார்கள். ஆனாலும் 10 பேர் ஒரே விதமாய் பேசினாங்க, காலேப் வேறு விதமாய் பேசினார். அப்படி என்றால் இந்த 12 பேரும் கண்டிப்பா ஒன்னா தான் இருந்தாங்க. ஒன்னா படுத்தாங்க, ஒன்னா தூங்கி எழுந்திருச்சாங்க, ஒன்னா சாப்பிட்டாங்க, ஒன்னா சம்பாஷித்தாங்க. ஆனால் காலேப் அவர்களுக்கு விலகி இருந்தார். ஹல்லேலூயா. காலேப்பின் மீது ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததுனாலே அவர் அவங்களோடு கலவாமல் விலகி இருந்தார். எப்படி விலகி இருந்தார்னு பார்க்கிறோம்னா அவருடைய ரிப்போர்ட்ல தெரிகிறது. அவர் வேறு விதையுடைய ஆவியுடையவராய் இருந்தார். ஒன்னாதான் இருந்தாங்க. ஆனா அவர் தரிசனத்தை பார்க்கிறவராய் இருந்தார். அந்த 10 பேருடைய பேச்சு வேகமா கேட்டதுனால ஒரு பாளையம் முழுக்க கலகம் ஏற்பட்டது. ஆனால் காலேப் அவர்களுக்கு விலகி இருந்தார். என்ன சொல்றார், அந்த 10 பேருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க ஒன்னாதான் போனோம். ஆனா நான் கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கிறவனாக திரும்பி வந்தேன். கர்த்தர் என்ன தரிசனத்தை சொல்லி எங்களை கொண்டு வந்தாரோ, இந்த ஜனமானது மற்ற ஜனத்தை பட்சிக்கும் என்கிற வார்த்தையோடு கூட காலேப்பு திரும்பி வந்தவராய் இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யாருக்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும்? நம்மோட கூட ஒன்றாய் இருக்கிறவர்கள், நம்மோட கூட பேசுகிறவர்கள், பழகுகிறவர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர், நம்மோடு கூட வேலை இடத்தில் இருக்கிறவர்கள், நம்முடன் பிறந்தவர்கள், எல்லாரையும் வைத்து பார்க்கும் போது எல்லாருமே நம்முடைய தரிசனத்துக்கு உதவுவார்களா? இல்லை. தரிசனத்தை நீங்கள் காக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜனங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். எல்லாத்தையும் போய் உங்க தரிசனத்தை சொல்லிக் கொண்டு இருக்காதீங்க. உங்க தரிசனத்தை உங்கள் ஆத்துமாவை போல காத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜனங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். துன்மார்க்கனுக்கு விலகி இருக்க வேண்டும். துர் ஆலோசனை சொல்லுகிறவர்களுக்கு விலகி இருக்க வேண்டும். நீங்கள் சோர்ந்திருக்கிற நேரங்களிலே, நீங்கள் ஒண்டியாய் தனிமையாய் இருக்கிற நேரங்களிலே, நீங்கள் யாருமே எனக்கு இல்லையே என்று சொல்லி வருத்தப்படுகிற நேரத்துல நய வஞ்சகமாய் உங்களுக்குள் புகுந்த சில ஆலோசனைகள், சில மனுஷர்கள், சில சொந்தங்கள், சில உறவுகள் என்று சொல்லி உங்கள் தரிசனத்தை கெடுக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்தவர்களை கர்த்தர் இன்றைக்கு முறியடிக்க போகிறார். என் தேவ பிள்ளைகளே, நான் பலவீனமாய் இருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், இந்த நேரத்தில் எனக்கு உதவுவார் இல்லையே என்று நீங்கள் சோர்ந்திருக்கிற நேரத்திலே மெல்ல உங்களிடத்துல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நுழைந்த அந்த எந்த ஒரு தீய சக்தியா, எந்த ஒரு கெட்ட சக்தியா இருக்கட்டும், கெட்ட ஆவியா இருக்கட்டும், தேவன் அதற்கு எதிர்த்து இன்றைக்கு முறியடிக்க போகிறார். தேவன் என்ன சொல்லுகிறார்? அமலேக்கியர்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவன் தேவனுக்கு பயப்படாமல், கர்த்தருக்கு பயப்படாமல், பாளையத்திலே நடந்து போன இஸ்ரவேலர்கள் சோர்ந்து இளைப்படைந்த நேரத்திலே பின்னால் இருந்து அத்தனை பேரை வெட்டின அந்த அமலேக்கியனை, அவனுடைய பேர் இந்த வானத்துக்கு கீழ் இல்லாதபடிக்கு நீ அவர்களை வெட்ட வேண்டும் என்று ஆண்டவர் நம்முடைய எதிராளிகளை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறார். பிரியமானவர்களே, நாம் சோர்ந்திருக்கிற நேரங்களிலே, நாம் பலவீனமாய் இருக்கிற நேரங்களிலே கர்த்தர் நமக்கு துணை செய்வார் என்று நம்பி இருந்தோம். மாமிசத்துல, சரீரத்துல பலவீனமாய் இருந்த நேரங்களிலே சில துராலோசனை நமக்குள் நுழைந்திருக்கிறது, சில குழப்பங்கள் நமக்குள் நுழைந்திருக்கிறது, சில பணிவிடையின் ஆவிகள் நமக்குள் நுழைந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை முறியடிப்பேன் நான், அவைகளை வானத்தின் கீழ் அந்த பேர் இல்லாதபடிக்கு அந்த மனுஷர்களை முறியடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, நாம் நம்முடைய வழியில நடந்து போனாலும், இந்த ஜனங்களுக்கு நாம் விலகி இருந்தாலும் கூட, நாம எப்ப நம்முடைய பாதம் சறுக்கும்,
உடைய கால் எப்படி தடுமாறும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்கள் நம் மத்தியில வந்ததினாலே கர்த்தர் வைராக்கியமா என்று சொல்லுகிறார். அமலேக்கினை எப்படி உண்டு இல்லை என்று ஆக்கினாரோ அதே போல உருவின பட்டயத்தோடு கூட தேவ தூதரை இன்றைக்கு நமக்காய் அனுப்புகிறார். இதோ துராலோசனையோடு கூட நம்முடைய தரிசனத்தை குலைக்கும்படி வந்த எல்லா சத்துருவின் வல்லமைகள், எல்லா பொல்லாத வல்லமைகள், எல்லா வலு சர்ப்பங்கள் தேவன் இன்றைக்கு முறியடிக்க போகிறார். பிரியமானவரே, விலகி இருக்க வேண்டிய விஷயத்துல நாம் விலகி இருந்தாலும் இன்னும் அதிகமான கவனத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். இன்னும் அதிகமான கவனம். எந்த ஒரு காரியத்தையும் நிதானித்து அறிகிற ஆவியை உடையவர்களாயிருங்கள், பகுத்தறிகிற ஆவியை உடையவர்களாயிருங்கள். யார் வந்து என்ன பேசினாலும் என்ன கேட்டாலும் எதற்காக வருகிறார்கள் ஆண்டவரே, என்ன பேசும்படிக்கு வருகிறார்கள், என்னிடத்தில் எதை பெற்றுக்கொள்ளும்படி வருகிறார்கள் என்று ஒரு நிமிடம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க இப்படி ஆண்டவரிடத்தில் கேட்கும் போதெல்லாம் நம்முடைய கால் வழுவாமல் பார்த்து கொள்வார். நாம் இந்த ஜனங்களுக்கு விலகி இருக்கும் போது நம்முடைய தரிசனத்துக்கு நேராய் நாம் போகிறவர்களாய் இருப்போம். நம்முடைய தரிசனத்துக்கு நேராய் நாம் போய் சேர்கிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, தேவையில்லாத உறவுகளிலிருந்து விலகி இருங்கள், தேவையில்லாத மனிதர்களிலிருந்து விலகி இருங்கள். உங்களுக்குரிய தரிசனத்தை ஆத்துமாவை போல காத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத இடத்துல போய் சொல்லாதீங்க. மனிதர்கள் நம்ம எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், எப்படி வேண்டுமானாலும் நம்ம அழைத்து கொள்ளட்டும், அவர்களிடத்தில் நம் தரிசனத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தரிசனமான முத்துக்களை பன்றிகள் மத்தியில போய் போட கூடாது. அதை பீறி போட்டு நம்மே வந்து பீறி போட்டுருமா? அந்த வேலை வேண்டாம். பிரியமானவர்களே, விலகி இருங்கள், ஜனங்களுக்கு விலகி இருங்கள். யாராவது நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இவங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கலாமா ஆண்டவரே? இவங்களால எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இல்லை இவர்கள் கர்த்தர் எனக்கு அனுப்புகிற சேனையா என்று நீங்கள் ஒவ்வொரு மனுஷரை குறித்து விசாரிக்க வேண்டும். அவர்கள் நமக்கு மனம் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு மனம் இறங்கலாமா? கர்த்தர் இறங்காதவர்களுக்கு நாமோ இறங்கவே கூடாது. கர்த்தரை மிஞ்சி நாம் ஒருவரை நேசிக்க முடியுமா? கர்த்தரை மிஞ்சி நாம் ஒருவருக்கு அனுதாபத்தை காண்பிக்க முடியுமா? பார்க்குறவங்க எல்லாத்தையும் நேசிக்கணும், பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இறங்கணும், பார்க்குறவங்க எல்லாத்தையும் வீட்டை கூட்டி சேர்த்து வச்சுக்கணும். அப்படிதான் முன்ன நான் இருந்தேன். அப்படி இருக்க சர்பத்தை போல அவங்கள்ட்ட போய் கேட்காதீங்க. சர்பத்தை போல வினா உள்ளவர்களா இருந்து நம்மளை தேடி வராங்களே, நம்மளை வழி விலக செய்ய அவங்கள்ட்ட போய் கேட்க கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? எஸ், கர்த்தர்ட்ட விசாரிக்கணும். எந்த மனுஷன் வந்த போக்கு வருத்தமா இருக்க, யாராவது ஒரு எதற்கு வராங்க, ஏன் வராங்க, இவங்கள்ட்ட நான் ஒதுங்கணுமா, இவங்களை வேண்டாம் என்று புறக்கணிக்கணுமா என்று ஆண்டவரிடத்துல விசாரிக்க வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது பாயிண்ட், விசுவாசத்தோடு இருங்கள். யோசுவா 14வது அதிகாரம் வசனம் 9. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால், இதுதான் விசுவாசம் என்று அழைக்கிறோம். காலேப்பு கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவராக இருந்தார். அப்படி என்றால் காலேப்புக்கு தேவனிடத்தில் உள்ள விசுவாசம் குறையவே இல்லை. விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கை. அடுத்து வசனம் சொல்றாங்க. என்கிட்ட விசுவாசம் என்னன்னு கேட்கிறேன், வசனம் சொல்றாங்க. வேர்ல்ட் ஷேக்கர்ஸ். விசுவாசனா என்ன? சின்னதா சிம்பிளா சொல்லிருங்க ப்ளீஸ். சொல்றவங்களுக்கு நான் வேற ஒரு கேள்வி எடுத்து வந்திருக்கேன். ஆண்டி மந்த்ரா மெட்ட பர்ஸ் வாங்கிட்டு போயிருங்க. நீங்க தான் ஆண்டி பின்னாடி. எஸ், ஓகே. விசுவாசனா என்ன? எனக்கும் இது ரொம்ப கடினமா இருந்துச்சு. விசுவாசனா என்ன அப்படின்னு தெரியாம. பார்க்காதவைகள், காணப்படாதவைகள். காணப்படாத எப்படி நம்புறது?
விசுவாசனா சிம்பிளா சொல்லி கொடுக்குவா? எத்தனை பேர் ஆசையா இருக்கீங்க விசுவாசனா புரியவே இல்லை, இன்னைக்கு புரிஞ்சுக்கணும்? ஓகே, விசுவாசம்னா எதிர்பார்ப்பு. சொல்லுங்க. சரி சிஸ்டர், நீங்க எதுக்கு எதிர்பார்க்கறீங்க? ஹீலிங். ஓகே, எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் இருக்காங்களா? ஏதோ ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து தான் இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசத்தை நம்மால் காட்ட முடியல, நமக்கு புரியல. இப்ப சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து எதிர்பார்ப்பு இருக்கா? என் தரிசனத்துல ஆண்டவர் கொடுத்த 10 தரிசனத்துல 1வது நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? அதற்கு பெயர் விசுவாசம். காலேப்புடைய விசுவாசம் தேவனை உத்தமமாய் பின்பற்றினானா. காலை பத்தி நீங்க யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த யோசுவா சரி விட்டுருங்க, அவர் பெரிய தலைவர் ஆயிட்டார். அவருக்கு சரிசமமா இருந்த காலை கதை என்ன ஆனிச்சுன்னு யாராவது யோசிச்சீங்களா? இப்போ இதை அலசி ஆராயும் போதுதான் காலேப்பின் விஷயத்துல எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. காலேப் ஒரு பலம் நிறைந்தவர். எத்தனை பேர் தெரியும் ஒரு பலம் நிறைந்தவர்னு? அரக்கர்களை விரட்டி அடித்தவர், ஒரு நாள் முழுவதும் நிக்காம நடந்தவர். சொல்லுங்க, நாம எவ்வளவு தூரம் நடப்போம்? முட்டி வெளி எத்தனை பேருக்கு இருக்கு? 5 நிமிஷம் அல்ல 10 நிமிஷம். காலேப் ஒரு நாள் முழுவதும் நிக்காம நடந்தவர். அதுக்கெல்லாம் காரணம் அவர் கர்த்தர் மீது வைத்திருந்த விசுவாசம். காலேப் ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தாரா? இல்ல, நம்ம எல்லாம் இது வரைக்கும் வாசிக்கவே இல்ல. 70 பேர்ல மேல போனாரா? இல்ல. கர்த்தரை மேலையும் பார்க்கல, கீழையும் பார்க்கல. அப்ப எப்படி இவ்வளவு விசுவாசமா இருந்தாரு? இன்றைக்கு அந்த காலேப்பிட்டு இருந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். ஏன் நான் சொல்றேன்னா, காலேப்பு யோசுவாவின் இடத்துல போய் சொல்றாரு. முதல்ல சொன்னல, யூதாவுக்கு தேசத்தை பங்கிடும் போது காலேப் போய் சொல்லுகிறார், யூதா வம்சத்தாருக்கு நீங்க கொடுத்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நானும் யூதா வம்சத்தார் தான், ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி எப்ரோன் எனக்கு வேண்டும். இப்படி காலேப் சொல்லும் போது காலேப்புக்கு வயசு 85. ஓகே, காலேப் 40 வருஷம் வனாந்திரத்துல இருந்தாரா? இருந்தார். சரி, அப்போ அவர் வேவு பார்க்க போகும்போது அவருக்கு வயது 40. 40லிருந்து 85 வயது வரையிலும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவர். சரி, 40 வயசுல இருந்து 85 வயசு வரைக்கும் இருந்துட்டாரு. முன்னாடி உள்ள 40 வருஷம் எங்க இருந்தாரு? எகிப்துல இருந்தாரு. எகிப்தில் உள்ள அத்தனை அடிமைத்தனங்களுக்கும் அவர் காக்கப்பட்டார். வனாந்தரத்தில் இருந்த அத்தனை எதிராளிகள் மத்தியிலும் காலேப்பு காக்கப்பட்டார். ஏனென்றால் காலேப்புக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். கர்த்தர் அவரை உயிரோடே காத்தார் என்று காலேப் வசனத்துல சொல்லுகிறார். எதற்காக? எப்ரோனை சுதந்திரிக்கும்படிக்காக. இதனால தான் கர்த்தரை அவர் உத்தமமாய் பின்பற்றினாராம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மிடத்துல இருக்கிற விலையேற பெற்ற ஒன்று விசுவாசம். என் தேவன் மீது விசுவாசமாய் இருக்கிறேன். அந்நாளில் சொன்ன வார்த்தைகளை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார் என்று விசுவாசமாய் இருக்கிறேன். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்று விசுவாசமாய் இருக்கிறேன். நான் வழி விலகி போகிறவர் கிடையாது, நான் பின்மாற்றத்துக்குள் போகிறவன் கிடையாது. ஏனென்றால் என் தேவன் மீது நான் வைத்திருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றது. அது விலையேற பெற்றது என்பதனால் தான் அதை கொள்ளையடிக்கும்படிக்கு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே தான் வருகிறான். எது? நம்மிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றது எது? விசுவாசம். அந்த எதிர்பார்ப்பு அதை திருடும்படிக்கு, அதை குலைக்கும்படிக்கு, அதை அழிக்கும்படிக்கு தான் திருடு நம்மிடத்துல வருகிறான். ஏனென்றால் நம்மிடத்துல ஏதோ ஒன்று விலையேறு பெற்றதா இருக்கிறது. இன்றைக்கும் விசுவாசத்தினால் தான் கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க, அவர் சமூகத்துல அமர்ந்திருக்கீங்க, தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்திருக்கீங்க. ஏனென்றால் கர்த்தர் மீது உள்ள விசுவாசம். ஆண்டவரே, இந்த உலக ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், பரலோக ஐஸ்வர்யங்கள் எங்களுக்கு வேண்டும், பரலோக மகிமை எங்களுக்கு வேண்டும். நாங்கள் சியோனை காண வேண்டும் என்று இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் மீது நாங்கள் கொண்டிருக்கிற எதிர்பார்ப்பு பெரியது அப்பா. அது பெரியதாய் இன்னும் வளரட்டும், விசுவாசம் இன்னும் ஆழமாய் போகட்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தேவ பிள்ளைகளே. அடுத்ததாக 3வது காரியம், விட்டு விடாதிருங்கள்.
யோசுவா 14வது அதிகாரம் வசனம் 10, 11. விட்டு விடாதிருங்கள். இப்போது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆமென். விட்டு விடாதிருங்கள். எதை காலேப்பு விட்டு விடாமல் செய்தார்? அவருக்குள் இருந்த பலன். அவர் என்ன சொல்லுகிறார்? 40 வயசுல எனக்கு இருந்த பலன் இப்பவும் எனக்கு இருக்கிறது. இப்பவும் நான் அந்த பலன் எனக்கு குன்றி போகவில்லை. அப்போ உள்ள எதிராளிகளை இப்ப எனக்கு நீங்க கொடுத்தாலும் என்ன செய்வேன்? விரட்டி அடிப்பேன். நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்நாளில் உள்ள அதே அன்பை நான் இந்நாள் வரை காத்து கொண்டேன். அந்நாளில் தேவன் மீது இருந்த எனக்கு தேவ வைராக்கியம், பக்தி வைராக்கியம் இன்றை வரையிலும் அதே போலதான் கொஞ்சம் கூட மங்காமல் இருக்கிறது என்று எத்தனை பேர் நம் காலேப் மாதிரி சொல்ல முடியும்? காலேப் சொல்லுகிறார், என் பலன் குன்றி போகவில்லை, என் பலன் குறுகவில்லை. தேவ பிள்ளைகளை, காலேப்பிட்டிருந்த இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த பலன் அவருக்கு குறுகவே இல்லை. 40 வயதிலிருந்து 45 வயது வரையிலும் அவர்கள் ஒரு வீடு கட்டி வாழவில்லை. எத்தனையோ இடங்களிலே பாளையம் இறங்கினார்கள். அதாவது அவர்கள் கூடாரங்களை கலட்டி பூட்டி தான் 45 வருடங்களை கழித்தார்கள். இதன் மத்தியில் 5 வருடங்கள் யுத்த வருடங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற எதிராளிகளுக்கு சண்டையிட்டு அவர்களுக்கு ஓய்வு இல்லாமல் இருந்தது. நம்ம ஒரு வீட்டுல வாழ்றோம், ஒரு மெத்தையில படுத்து தூங்குறோம், அந்த மாதிரி வாழ்க்கை இஸ்ரவேலர்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க மாறிக்கொண்டே இருந்தார்கள். 40 வருடமும் ஒரே இடத்துல சுத்தி வரணும். ஏன்னா அவங்களுடைய சரீரம் எல்லாம் அங்கே விழணும். அதான் ஆண்டவருடைய திட்டம். அப்போ அவங்க ஒரே இடத்துல எப்பவுமே தங்கி இருக்கவில்லை. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மேகம் உயர எழுப்பும் போது எல்லாரும் அவங்களுடைய கூடாரங்களை பீத்து எடுத்துக்கொண்டு அந்த மேகத்தை பின்பற்றி போகணும். எந்த இடத்துல மேகம் நிற்குதோ அங்க பாளையம் இறங்குவார்கள். இப்படி ஒரு சுமூகமான வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை. அதன் மத்தியிலும் காலேப்புடைய பலன் குறுகி போகவே இல்லை. அதே போல இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் வைராக்கியமா சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் ஆரம்ப காலங்களிலே உம்மை அலைந்து திரிந்து தேடின அதே நாட்களின் வாஞ்சை எனக்கு இப்பொழுதும் குன்றாமல் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கும் நான் அப்படியே உம்மை தேடி வர வேண்டும். அன்றைக்கு நான் சொன்னேன், ஆண்டவரே உன் பாதம் மட்டும் எனக்கு போதும் என்று. இன்றைக்கும் அதையே சொல்லுகிறேன். உங்க பாதத்தை பிடித்து கொண்டால் அது மாத்திரம் எனக்கு போதும், நான் பிழைத்துக் கொள்வேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எனக்கு உம்மீது இருக்கிற அன்பு குன்றி போகாமல் இருக்கட்டும். என்னை நீங்க அபிஷேகத்தினால நிரப்பின போது, அக்கினியினால நிரப்பின போது வந்த நேச வைராக்கியம் எனக்கு இன்றைக்கும் குறையாமல் இருக்கட்டும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் என் கர்த்தர் ஒருவரை நான் நேசிப்பதை நிறுத்த மாட்டேன். காலேப்பின் பலன் 45 வருடங்கள் குறுகி போகவில்லை. அதே போல எனக்கும் தேவனுடைய மேல் இருக்கிற நேச வைராக்கியம் குறுகி போகாமல் இருக்கும் என்று நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தோடு கூட தான் இந்த இடத்தை விட்டு போகணும். ஆண்டவரே, எனக்கு அன்பு உங்க மேல இல்லைனா, நேசம் உங்க மேல குறைந்து கொண்டு வருதுன்னா அது குறைய விடாதீங்க. ஆண்டவரே, அது இன்னமும் அதிகமாய் பெருக வேண்டும். அது இன்னமும் நித்தமாய் நிலைத்திருக்க வேண்டும். நான் எப்பொழுதும் உங்களுடைய நேச பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு தான் நாம் இங்கிருந்து போகிறோம். பிரியமானவர்களே, இப்படி சொன்ன பக்தி வைராக்கியம் உடையவர்கள் அநேகரை நாம் இன்று அறையில் பார்க்க முடிகிறது. வேதத்தில் இருக்கிற அநேக சம்பவங்கள் அவர்கள் தேவனை மீது பாராட்டின வைராக்கியம், தேவன் மீது கொண்ட அன்பு, அதனால தான் இந்நாள் வரையிலும் தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். போன வாரம் அந்த கேள்வியை கேட்டேன். கேட்கும்போது எனக்கு இவ்வளவு பெரிய விஷயம் அதுக்கு பிற்பாடு நடக்கும் என்று எனக்கு தெரியாது இருந்தது. இஸ்ரவேலிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது.
அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிற்பாடு மறுநாள் நியூஸ்ல தான் பார்த்தேன் இந்த மாதிரிலாம் நடந்த விஷயங்கள். சரி, இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள் வேதத்துல எந்த புஸ்தகத்துல எந்த அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது? சொல்றவங்களுக்கு இந்த வியாழக்கிழமை நான் பரிசு எடுத்துட்டு வருவேன். தானியேல். வேற ஆன்சர்? நாங்கள் சாரி சொல்லுங்கண்ணே. ஓகே, வியாழக்கிழமை பரிசு வாங்கிக்கிங்கண்ணே. எசேக்கியேல் கை தட்டுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த காரியம் எசேக்கியேல் 38 ஏற்கனவே 2000, 3000, 4000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லி வைத்துட்டார். இது ஒரு புதியதான ஒரு காரியம் அல்ல. நமக்கு நம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்டவைகள் தான் இன்னைக்கு பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இன்னைக்கு படிச்சீங்கன்னா இன்னைக்குள்ளது மாதிரியே இருக்கும். நாளைக்கு அந்த வார்த்தை படிங்க, நாளைக்குள்ளது மாதிரியே இருக்கும். 2000 வருஷம் கழிச்சு படிங்க, 2000 வருஷத்துக்கு பிற்பாடு மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா, மனித மூளையை ஆண்டவர் உருவாக்கும் போது எத்தனை பேருக்கு தெரியும், ஆதாமி ஏவாளை ஆண்டவர் உருவாக்கும் போது அவங்க நடந்தார்கள், ஓடினார்கள். அப்போ வாகனங்கள் கண்டுபிடிக்கப்படல. ஆனா வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது நம்ம ஏன் அதுல உட்கார்ந்துட்டோம். சரியா? நம்ம உடல் எப்படி அனுசரிச்சது? நடக்கிறது, ஓடுறதை விட வாகனத்துல போகிறது வேகமா தானே போறோம். 110, 120ல எப்படி நம்ம உடல் அதை அனுசரிச்சது? இந்த வேகத்தை யோசிச்சிருக்கீங்களா? சரி, யோசிக்கலாம், பரவாயில்ல. மனுஷன் மூளையை கர்த்தர் உருவாக்குறது எப்படி தெரியுங்களா? எவ்வளவு கண்டுபிடிப்பு வந்தாலும் அத்தனையும் சொல்லுங்க. இந்த போன், இந்த டச் ஸ்கிரீன் போன் இருக்குல்ல, ஆண்ட்ராய்ட்ஸ், அதை வயசானவங்க கத்துக்கிறதுக்குள்ள ஆனாலும் கத்துக்கிட்டாங்களா இல்லையா? எஸ். அந்த மாதிரி இப்போ 2 வயசு பிள்ளைங்கிட்ட 3 வயசு பிள்ளைங்கிட்ட சொந்தமா ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஏன்? பரிணாம வளர்ச்சி. ஏனென்றால் ஆண்டவர் மனுஷ மூளையை எப்படி படைத்தார் என்றால், ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா எவ்வளவு தண்ணி இழுக்குமோ அந்த மாதிரி மனித மூளை வளர்ச்சிக்கு ஏற்ப மாறிக்கொண்டே அவ்வளவு வளர்ச்சி எடுத்துக் கொள்ளுகிற ஒரு வினோத படைப்பு நாம். ஆச்சரியமா? ஆச்சரியம் தானே? எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இந்த கண்கள்ல கண் விழி இருக்க கருப்பு கலர்ல, அது நேரா நிறைய செல்ஸ் இருக்கா. என்ன செல்ஸ்? மனுஷ உடம்புல உள்ள செல்ஸ் மில்லியன் கணக்குல வரிசையா இருக்கிறதாம். அதுல ஒரு செல் இடம் மாறினா கூட, வரிசையில நிக்காம ஒரு செல் இடம் மாறினா கூட கண்ணு குருடா போயிடும். ஆனா வரிசையா அவைகளை நிறுத்தினவர் யார்? ஹல்லேலூயா. அறிந்திருக்கிறவர்களுக்கு ஒரு ஆமென். ஆமென். அடுத்த கடைசி பாயிண்ட், விரட்டி விடுங்கள். 4வது பாயிண்ட், விரட்டி விடுங்கள். காலேப் எப்ரோனை சுதந்தரிக்க 4வதாய் ஒன்று செய்தார், விரட்டி விட்டார். எதை விரட்டி விட்டார் என்றால், அரக்கர்களை விரட்டி விட்டார். வாசிங்கள் யோசுவா 14வது அதிகாரம் வசனம் 12. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஆமென். ஏனாக்கியர்களை காலேப் துரத்தி அடித்தார். இன்றைக்கு நமக்கு சுதந்திரமாக போகிற காரியங்களுக்கு தடையாய் நிற்கிற சில விஷயங்களை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். அதுல முதலாவதாய் வருகிறது சந்தேகம் என்கிற அரக்கன். சொல்லுங்க, சந்தேகம் என்கிற அரக்கன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய காரியத்தை பார்க்க முடியாது. அப்ப நீங்க சொல்லுவீங்க, சில நேரத்துல பாஸ்டர் நீங்க சொன்னீங்க, விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டு என்றும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இவைகளை செய்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு சில நேரம் எதிர்பார்ப்பு இருக்கு, மீதி நேரம்லாம் சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க, சில நேரம் எதிர்பார்ப்பு இருக்கு, நடக்கும். மீதி நேரம்லாம் தூங்கும் போதெல்லாம் தூங்க முடியல பாஸ்டர் சந்தேகத்தினால. இது எப்படி? 2 ஆவி இருக்கு உள்ளுக்கு. என்னத்தை விரட்டி விட வேண்டும்? சந்தேகத்தை. எனக்கு தெரியும், நம்ம எல்லாருமே சரீரத்தில் இருக்கிறோம், பூமியில வாழுகிறோம், மற்ற மனிதர்களோடு சம்பாசிக்கிறோம்.
இந்த மாதிரி குணங்களை விரட்டி அடிப்பது கொஞ்சம் கடினம்தான். அதுக்கு தான் நமக்கு உதவியா தேவன் வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய மனதை, நம்முடைய ஆத்மாவை, ஆவியிலே அந்த வார்த்தையிலே ஊறும்படிக்கு, அந்த வசனத்திலே நம் அளவுக்கு அதிகமாய் அதற்குள்ளாய் நுழையும்படிக்கு தான் தேவன் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கிறார். இரண்டாவது, எதை விரட்டி விட வேண்டும்? நீங்களே சொல்லுங்களேன். பயம். 10 பேருக்குள்ள என்ன இருந்துச்சு? அந்த வனாந்தரத்துல செத்து போற பதிலு பேசாத எங்க வந்திருக்கலாம், பேசாம வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். அந்த அன்னைக்கு ஜோஷுவா என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பேசவே இல்லை. பேசாதவர்களா இப்போ பேசாம இருக்கிற மூடர்கள் ஞானவான் என்று பார்க்கப்படுகிறார்கள். சில விஷயத்துல மூடர்கள் வாய் இப்ப நொட பேசுறவர்கள் மூடர்கள். சில விஷயங்கள்ல வாய் திறக்காம இருக்கும்போது சுற்றி இருக்க என்ன நினைக்கிறாங்க, ஓ ஞானியா இருக்குமோ, இவ்வளவு நடக்குது, அமைதியா இருக்காங்க. வேதம் சொல்லுதுங்க அப்படி. சில நேரத்துல மூடன் அமைதியா இருக்கும்போது ஞானியா எண்ணப்படுகிறார். அப்போ யோசுவா உண்மையாவே ஞானி. அவர் தலைவராக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போ இந்த இந்த அவர்களுக்குள் இருந்த அந்த பயத்தை அவர்கள் விரட்டி அடித்திருந்தால் அன்றைக்கு கானானை சுதந்திரித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அநியாயமாய் வனாந்தரத்தில் செத்து போக தேவையில்லாமல் இருந்திருக்கும். சரி பிரியமானவர்களே, அடுத்ததாக வேற என்னத்தை விரட்டி அடிக்க வேண்டும்? முறுமுறுப்பு. சரியா சொன்னீங்க ஆண்டி, ரொம்ப முக்கியமானது முறுமுறுப்பு. இதையே நம்ம பிரிக்கவே இன்னொரு சீனாய் மழை வரணும்னு நினைக்கிறேன். இந்த முறுமுறுப்பை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எப்படியும் அது நம்ம கிட்ட ஒட்டின வாக்குல வருது. ஆனால் ஆண்டவருக்கு அது விரோதமான ஒரு காரியம். ஆண்டவர் முறுமுறுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது ஒரு பாவமாக கருதப்படுகிறது. வேற கோபம். சரி, கோபம் நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க, கோபத்தை நான் மேற்கொண்டு வருகிறேன், கர்த்தர் கிருபையினாலே நான் கோபத்தை மேற்கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். கோபங்களை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சரி தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்களை எல்லாம் விரட்டி அடிக்கும் போது நமக்கு சுதந்திரமாக போகிற நம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக நம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அவங்க எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்நாள் வரையிலும் அப்பா நீர் எங்களுக்காய் கொடுத்த சுதந்திரங்கள் எங்களுக்கென்று சுதந்திரமாய் மாறட்டும். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும், தேவன் எங்களுக்கு தரிசனமாய் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும், கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனையாய் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் எங்கள் கையை விட்டு மற்றவர்களுக்கு போகக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு செய்வேன் என்று சொன்னவைகளை குறித்து